எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் ரிவ்யூ தான். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்ட வில்வா மில்க் ட்ராப்ஸ் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வைரல் ப்ராடக்ட், மில்க் வச்சு செஞ்சனால ஒரு வைரல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்க ஜெயா தட் இஸ் சீஸ் மேக்கப் வந்து த ஃபட்ஜரி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் டெசர்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ப்ரௌனி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரௌனி ஃபேன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ப்ரௌனி ஃபேன்னா மறக்காம அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் நீங்க பார்க்கலாம். நீங்க கேள்விப்படாத வெரைட்டிஸும் அதுல இருக்குது. மறக்காம ஃபட்ஜரி ஸ்டோரை வந்து இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ணி பாருங்க, ஒரு ஆர்டர் போட்டு விடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட வாங்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உங்க பர்த்டேக்கோ இல்லை ஸ்பெஷல் டேக்கோ கண்டிப்பா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் வந்து இப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. கம்ப்ளீட் ஒயிட் கிளாஸ் பேக்கேஜிங், வில்வா மில்க் ட்ராப்ஸ் பிரைட்னிங் சீரம் அப்படின்லாம் போட்டிருக்கு. ஸோ சீரம் இப்படிதான் இருக்கு, நல்ல திக் ஒயிட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த பிரைட்னிங் சீரம் வந்து அவங்க வெப்சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வைட்டமின் சி சீரமுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றாங்க, ஒரு சேஃபர் ஆல்டர்னேட்டிவ்னு. நான் தான் யோசிச்சேன், வைட்டமின் சியே ஒரு சேஃப் சீரம் தானே, அதுக்கு என்ன சேஃபர் ஆல்டர்னேட்டிவ்? சரி, ஓகே. அப்புறம் இதுல ரொம்ப இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. தட் இஸ் ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் சொல்றாங்க, ஆல்கே எக்ஸ்ட்ராக்ட், ஆல்ஃபா ஆர்புட்டின், நயசின் ஹைலரோனிக் ஆசிட். அமேசிங் இன்கிரீடியன்ட் லிஸ்ட். ஸோ நான் இதை வந்து பார்த்தபோது எனக்குமே வந்து வாவ் அப்படின்ட்டு இருந்தது. கண்டிப்பாக இதை வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் டிலே ஆயிடுச்சு. பட் உண்மையிலே இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். இப்போல்லாம் நிறைய பேர் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க, விச் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். இது எல்லா ஸ்கின் டைப்ஸும் ஒத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. நான் இதை வந்து 3 வாரம் ட்ரை பண்ணேன். யூஸ்வலாக நான் 2 வாரத்துக்கு மேலே ட்ரை பண்ணுவேன். ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஒழுங்காக ரிசல்ட்ஸ் பார்க்கணும். ஸோ அதனால 3 வாரம் ஆச்சு. எனக்கு இந்த ஃபட்ஜரியில் வந்து நிறைய ப்ரௌனி ஆர்டர்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறனால, புது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிச்சனால, குட்டி பிஸ்னஸ் ஆரம்பிச்சனால இதில் வேலைகள் போகிறனால என்னால் ஸ்கின் உண்மையிலேயே ஒழுங்காக பார்த்துக்க முடியல. ஸோ நான் நினச்சேன் இந்த டைம் தான் கரெக்டு, இதோட பொட்டென்ஷியல் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்கின் ஒழுங்காக பார்த்துக்காதனால எனக்கு ரொம்ப வறட்சியாக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு திங் எனக்கு அதுதான். எனக்கு யூஸ்வலாக இருக்கிற அந்த ஒரு பிரைட்னிங் க்ளோலாம் நீங்கள் பார்ப்பீங்களா, அது அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா தண்ணியும் குடிக்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அந்த சீரம் வந்து நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ சொல்லுமா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்க. 3 வாரத்தில் எனக்கு உண்மையிலேங்க 3 வாரம் ட்ரெஸ் பண்ணேன். எனக்கு லைட் க்ளோ வந்து உண்மையிலே இருந்தது லைட்டாக. பட் பிரைட்டனிங் ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னு தெரியல. எனக்கு பிரைட்டன் ஆச்சா 3 வாரத்துலனா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு மார்க் வந்திருந்தது, அது சரி பண்ணிச்சானா அதுவும் பண்ணலை. க்ளோ கண்டிப்பாக அது கொடுக்குது. க்ளோ லைட்டாக வந்து எனக்கு ஒருவேளை ஒன்றுமே நான் வாட்டர் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு இன்னும் பெட்டராக ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த பிஸி இதில் எனக்கு வந்து வாட்டர் குடிக்கிறதும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. யூஸ்வலாக நான் நல்லாவே வாட்டர் குடிப்பேன். பட் இதெல்லாம் குறைஞ்சனால இதால் ஒழுங்காக எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு நைஸ் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இருக்கிற ஒரு சீரம் ஏன் சட்டுன்னு ஒரு ரிசல்ட் தெரியல. ஏன்னா விட்டமின் சி சீரம்லாம் நம்ம போட்டோம்னு வைங்களேன், சட்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரே வாரத்தில் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். இதில் எனக்கு பிரைட்னிங் எஃபெக்ட் தெரியல. இந்த மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் ஆல்ஃபா ஆர்புட்டின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா ஆர்புட்டின் இஸ் அ லைட்னிங் ஏஜென்ட். ஸோ இது அந்த பிக்மெண்டேஷன் இதெல்லாம் குறைக்கும். ஸ்கின்னை வந்து அதுவும் ஆல்ஃபா ஆர்புட்டின் வேலை செய்யலாம். 3 மாதம் ஆகிடும். ஸோ அது வேறு விஷயம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் 3 வாரத்தில் எனக்கு பெருசாக ஃபேஸில் வந்து எக்ஸப்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் க்ளோ. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து
சத்தியமாக இந்த ஒரு பாட்டில் வந்து ஒரு மாதம் வந்துடும். ஒரு மாதத்தில் வர விஷயமே கிடையாது. இதை வந்து கண்டிப்பாக மினிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 months to 3 months யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஸ்லோ க்ரோயிங் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். எனக்கு 3 வாரத்தில் அந்த க்ளோ மட்டும்தாங்க. வேறு சத்தியமாக எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணுச்சா, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு எதுவுமே பண்ணல எக்ஸப்ட் ஃபார் ஸ்மால் க்ளோ. அவ்வளோதான் சொல்லணும். வேறு சாரிங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. நானும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா போட்டோன்னே நல்ல ஒரு க்ளோலாம் இருந்தது ஃபேஸில். அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. நல்லா அப்சர்வ் பண்ணி மாய்ஸ்சரைசர் போடணும், அதுதான் விஷயமே. ஸோ இதை வந்து நான் பண்ணேன். 2 times பண்ண சொன்னாங்க இந்த இது பொறுத்த வரைக்கும். 2 times நான் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு வரலை. யூஸ்வலாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து 1 weekலேயே கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நான் யூஸ் பண்ண ஸ்கின் ப்ராடக்ட்ஸில் சொல்கிறேன். இல்லை 2 weeksலேயாவது வந்து ஒரு நம்மளை பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இது 3 weeks ஆகியும் வரலன்றது தான் ஓகே அப்படின்றது. ஸோ அதனால் எனக்கே தெரில இது ஃபர்தராக யூஸ் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரிலங்க. பட் வேறு நெகட்டிவாக சொல்ல எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே அது பண்ணலை. நெகட்டிவாகவும் எதுவும் இல்லை. பாசிட்டிவாக பண்ண மேபி இன்னும் லாட் ஆஃப் மந்த்ஸ் எடுக்கும் போல இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. உங்களுக்கு இதை வாங்காதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வெரி குட் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். உங்கள் பட்ஜெட்டுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டமின் சிக்கு பதிலாக இதை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட வாங்கலாம். ஏன்னா விட்டமின் சி தனியாக வாங்கி எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு கம்பேர் டு திஸ். ஏன்னா இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. முக்கியமாக ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்குது. யூஸ்வலாக ரைஸ் நம்ம யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பிரைட்னிங் எஃபெக்ட் தெரியும். ஆனால் ஏன் தெரியலன்னு தெரியல. நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. எனக்குமே தான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. நம்ம ரிவ்யூ ஒழுங்காக தெளிவாக பண்ணுவோமே, இது ஏன் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது? ஏன்னா இவ்வளோ நல்லா எனக்கு பிரச்சனையே வந்து இவ்வளோ நல்ல இன்க்ரீடியன்ஸ் வந்து எப்படி ரிசல்ட் கொடுக்கல, அதுதான் சுத்தமாக புரியல. பட் நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 months யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு இது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் 2-3 months யூஸ் பண்ணி பாருங்கள். இட் மே கிவ் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஒரு என்ன ரிவ்யூவா என்னவோ அது. ஸோ இதுதான் விஷயம். சரி, ஓகேங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் இப்படி ஒரு கன்ஃபியூஸ்ட் ரிவ்யூ நான் போட்டதில்லை. கன்ஃபியூஸ்டுன்னு சொல்ல முடியாது. என்ன கன்ஃபியூஷன்னா வை குட் இன்க்ரீடியன்ஸ் பட் நோ ரிசல்ட்ன்ற மாதிரி. மேபி ரிசல்ட் இன்னும் லேட்டராக வருமோ என்னன்னு தெரியல. அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஓகேங்க, இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஓரளவுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காம ஃபட்ஜரி ஸ்டோரை வந்து கீழே லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் யூடியூப் சேனலும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபட்ஜரிக்கு, அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எஸ், இதுதான் வீடியோ. வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னா சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.